Hi guys, welcome back to Four Seeing Vlog. So இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னையில் உணவு திருவிழா மெரினா பீச்ல நாங்க தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஆக்சுவலா டிசம்பர் 22 24 வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இன்னைக்கு நைட் வந்து ஆக்சுவலா 20th நைட் வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நாங்கள் பிளான்லாம் பண்ணல. ரேஷன் கடைக்கு போயிருந்தோம், வர வழியில் பார்த்தாங்க பேனர் போட்டு இருந்தாங்க. சிந்தாம ஒத்துப்பாய் எங்க படிக்க மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ கரெக்ட். சரி எதுக்கும் போய் பார்ப்போமே, யாரும் போடாதுன்னு இருக்கோம், போட்டிருக்க மாட்டாங்க இன்னும். சரி நல்லா ட்ரை பண்ணலாமே தான் வந்தோம். சரி ரேஷன் கடை தான் முக்கியம், வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க, அதை வாங்கி கொடுத்துட்டு திருப்பி வந்தோம். அந்த மாதிரி ரெடி பண்ணி நல்லா இருக்கு. ஆனால் போயிட்டு இருக்கு, ஒரு வைப் செட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, எங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ தான் தெரியும். அவங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியுதான்னு தெரியல. அங்கே வந்து ஏன்னா அவன் கேமரா திருப்ப மாட்டான். இப்போ எங்கள் ஆள் வந்து படையப்பா படத்தில் வர மாதிரி அப்படியே மேலே ஃபேன் பண்ணி காட்டுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய டென்ட்டு ரொம்ப தூரத்துக்கு வந்து லைட்ஸ் தெரியுது இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கான டென்ட்ஸ் தான். உள்ளே வந்து நிறைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு அந்தந்த டிஸ்ட்ரிக்டோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை போய் பார்க்கலாம். ப்ரைஸ் எதுவுமே எங்களுக்கு தெரியாது, உள்ளே போய் செக் பண்ணிட்டு தான் நாங்கள் எல்லாமே வீடியோ முடியறப்போ சொல்கிறோம். இப்போ இந்த உணவு திருவிழாவில் பார்த்தீங்கன்னா நம்ம மெனுக்காக ஒரு கியூஆர் கோடு வச்சுருக்காங்க. ஸோ இது ஸ்கேன் பண்ணாலே அதில் என்னென்ன ஃபுட் இருக்குன்னு அந்த மெனு எல்லாமே நமக்கு வந்துடுது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் இது தெரியுதுன்னு தெரியல. நீங்கள் வந்து மெனு கார்டு நாங்கள் அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணோன்னா மெனு கார்டு வந்து பிடிஎஃப் வந்துருச்சு. ஸோ அதில் வந்து போட்டிருக்கு என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்டு, என்னென்ன டிஷ் நேமு, வெஜ்ஜு நான்வெஜ்ஜா அப்படின்ற சிம்பிளில் இருக்குது, அமௌண்ட்டுமே இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு அங்கே வந்து பில்லிங் கவுண்டர் 3 பில்லிங் கவுண்டர் இருக்குது. அங்கே போய் நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு பில்லு வாங்கிட்டு எந்த கவுண்டரில் இது இருக்குது அப்படின்றதும் ஸ்டால் நம்பர் இதிலே இருக்குது. ஸோ நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். இல்லை நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் போல், 8:30 மூடிட்டு வாங்கலாம். இப்போ தான் திடீர்னு ஒரு ஆமாம் 8:00 மூடிட மாட்டாங்க. எத்தனை மணிக்கு தொடங்குறாங்க? 12:30. ஆமாம் 12:30 to 8:30. மதுரை பேரந்தாண்டா. நானும் மதுரைக்காரன் தாண்டா. சாப்பாடு நம்ம லேட்டுப்பா வந்தது, கொஞ்சம் லேட்டாக வந்து. ஆமாம் கொஞ்சம் வேலையாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ மதுரை எல்லாம் ரெடி வாங்கி சாப்பிட்டு வாங்கிட்டியா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வாங்கணும். இதான் வந்து இது என்ன கார்டு, வெறும் ஃபுட் எக்ஸ்போ கார்டு. இது வந்து நாங்கள் இப்போ ரீசார்ஜ் பண்ணிட்டோம். ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டால்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டால்ஸில் போய்ட்டு நமக்கு என்ன வேணுமோ இது ஸ்கேன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். திண்டுக்கல் கூட்டமாக இருக்கா? திண்டுக்கல் கூட்டம் தம்பி நம்ம ராங் ரூட்ல வரணும்னு நினைக்கிறேன். திண்டுக்கல் ராங் ரூட்ல வந்துட்டோம். திண்டுக்கல் பைபாஸ்ல போலாம் பார்த்தா எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லையா? ஐயோ சாப்பாடு இல்லையா? மட்டன் இல்லையா? வேணா ரெண்டுமே குஸ்கா இருக்கா? மதுரை ரெண்டுமே ஒரே டேஸ்டா தான் இருக்கும். கேட்டா லூசு பையல ஒரே டேஸ்டா தான் இருக்கும். ஆமா ஒன்னு வாங்கு. என்ன வாங்குற? குஸ்கா தான் வாங்குற. டேய் குஸ்காக்கு என்னடா சாம்பார் கொடுத்துறாங்க? சரி, நிறைய ஊரில் அப்படிதான். அதுதான் கோயம்புத்தூர்ல பிரியாணி இருக்காங்க. கோயம்புத்தூரில் பிரியாணி இருக்கு. இங்க இரு, நான் கோயம்புத்தூர் போயிட்டு வரேன். எங்க இருக்கு எங்க ஸ்கேன் பண்ணோம்? பள்ளிப்பாளையம் பள்ளிப்பாளையம் ஒன்று போதாண்டா. நன்றிக்கா. லேட்டாக வந்து சூடு கம்மியாக இருக்கு. ஆமாம், ஆனால் டேஸ்ட் பரவாயில்ல, சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு. குஸ்கா தான் கிடச்சிச்சு நம்ம வந்த டைமுக்கு. திண்டுக்கல்லா? திண்டுக்கல் பிரியாணி. ஸோ இது வந்து பிரியாணி வந்து திண்டுக்கல் வாங்கினோம். இது வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன். நாமக்கல் பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு, நல்லா இருக்குது. ஆமாம் இது நாமக்கல் தான் வந்து. இதுவுமே சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறது, ப்ரைஸ் வந்து இது எவ்வளோ 150. நாங்கள் போன டைமுக்கு சிக்கன் மட்டன் ரெண்டுமே இல்லை, அதனால் குஸ்கா தான் கொடுத்தாங்க. அவங்க வந்து ரேட்டு கம்மி பண்ண முடியாது, ஆனால் நாங்கள் குவான்டிட்டி அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் பார்த்தீங்கன்னா தெரியும், தேங்காய் பாருங்கள் பீஸாக போட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது, ரெண்டுமே டேஸ்ட்டு ஒர்த்து தான். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போதைக்கு நாங்கள் ஒரு ஊர் 2 ஊர் சாப்பாடு தான் சாப்பிட்ருக்கோம். உங்களுக்கு தமிழ்நாடே இங்கே இருக்கு. 4 நாள் இருக்கிறது இல்லையா? இல்லை அவர் வந்து இங்கே பிளான் பண்ணுறாங்க, கண்ணை மட்டும் வேற எதுவும் பிளான் பண்ணுறது சரியில்லை. தெரியும் பணங்களில் கோடியும் தெரியும் சகலகலா டாக்டர் 24ஆம் தேதி வச்சு இது நடக்க போகுது. முடிஞ்சு எத்தனை ஊருக்கு சாப்பிட முடியுமோ எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். எங்களால் வர முடியுமா தெரியல. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்க. இன்னும் 15 மினிட்ஸில் இது க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் முடிச்சு க்ளோஸ் ஆகிடுவான். ஜஸ்ட் பில்லிங் அது மட்டும் தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்குன்னா ரீஃபண்ட் கூட வாங்கிக்கலாம். ஸோ சாப்பிட்டீங்கன்னா முக்கியமாக சாப்பிட்டு எல்லாத்தையும் டஸ்ட்பினில் போடுங்க. வேஸ்ட் பண்ணி இங்கே டேபிளே போட்டால் ரொம்ப கட்டாயே வச்சுங்க. ஸோ டாய்லெட், ஹேண்ட் வாஷ், ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாம் இங்கே பக்கம் இருக்குது. ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா 21 to 24 டிசம்பர் வந்து 12:30 PM-லேருந்து 8:30 PM வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் முன்னாடியே வந்துட்டிங்கன்னா நிறைய வந்து இங்கே என்ஜாய் பண்ணலாம். இங்கே அந்தந்த டிஸ்ட்ரிக்டோட ஃபேமஸ் ஃபுட்ஸு, அதே மாதிரி அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு இது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே மொத்தம் 3 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுட் ஐட்டம், எங்கள் ஊரில் என்னென்ன ஃபுட் இருக்கோ அந்த ஃபுட்லாம் இருக்குது. அதுக்கடுத்து நடுவில் பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்கள்லாம் இருக்குது. இந்த தஞ்சாவூர் பொம்மை, இந்த ஜூஸ் பேக்ஸ் அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. 3ஆவதாக வந்து ரெடி டு ஈட், இந்த கிப்ஸு, அப்புறம் முறுக்கு, அந்த ஊரில் செஞ்ச சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து தனியாக ஒரு 3 பேக்ட் ஐட்டம்ஸ் மாதிரியான ஃபுல்லி பேக்ட் ஐட்டம்ஸ். அதான் ரெடி டு ஈட். ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி மெடிக்கல் ரூம் இருக்குது, வாட்டர் தண்ணி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இப்போதைக்கு ஃபஸ்ட் என்றதால உங்களுக்கு யூஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்தா தெரியும் இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது. ஏன்னா நம்ம ஃபுட்டு வாங்கிட்டு போய் அங்கே கூட என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நேரமாக பாட்டு பாடிட்டு இருக்காங்க, நல்லா பாடுறாங்க. ஆனால் நல்லா இருக்குது. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு, இந்த சீ ப்ரீஸ்க்கு அந்த ஒரு கான்செர்ட் மாதிரியான ஒரு வைப் இருக்காங்க. நம்ம கேட்குற பாட்டெல்லாம் கூட பாடுறாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்ன Until then it's bye from இல்லை அதெல்லாம் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதில் ஏதாவது நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ஸோ அதாங்க சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. நல்லா இருக்குது, வந்து சாப்பிட்டு பாருங்க. ஆமாம், ஏதாவது தப்பு பண்ணிதுன்னா உங்கள் வீட்டு பிள்ளைங்க எடுத்து மன்னிச்சிடுங்க. ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மாற்றிக்கிறோம். ஆமாம், மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கௌதம், சுபாஷ், கேமராமேன் பிரவீன். அவ்வளோதான், பார்ப்போம். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா அண்ணா? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? போடா.